போரை நடத்தியது சிங்கள அரசு அல்ல, சோனியா காந்தி குடும்பம். போரை நடத்தியது சோனியா காந்தி குடும்பம். சோனியா காந்தி குடும்பம் நடத்திய போருக்கு துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் கருணாநிதி. முள்ளிவாய்க்கால் தினத்தையொட்டி நாம் தமிழர் கட்சியினர் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அதாவது நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அது நாம் தமிழருக்கு ஆல்ரெடி இதற்கு முன்னாடி 2-3 போராட்டங்கள் பெரிய அளவுல நடந்தா மக்கள் திரள் அதிக அளவுல இருந்தது. இந்த இதுக்கும் மக்கள் திரள் அதிக அளவுல இருந்திருக்கு. இது நாம் தமிழருக்கு எந்த மாதிரியான முன்னேற்றத்தை கொடுக்கும் சார்? அதாவது என்னோட கணிப்புப்படி 2021ஆம் ஆண்டு இத்தகைய நிகழ்வு அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடத்தும் போது வந்த கூட்டத்தை விட 2.5 to 3 மடங்கு கூட்டம் வந்திருக்குது. எல்லா ஆட்களுமே சொந்த பணத்தை செலவு பண்ணி வந்தவங்க தான். சேர் தாண்டி மைதானத்தை தாண்டி அவங்களுக்கு கூட்டம் வெளியே நின்னாங்க. தரையில உட்கார்ந்து அவங்க பார்த்தாங்க. எல்லாமே கமிட்டட் கூட்டம். அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன், சீமான் இந்த 2 இதுலயுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தங்கள் சொந்த பணத்தை செலவழிச்சு வந்த கூட்டம். வேற எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் சொந்த பணத்தை செலவழிச்சு வர்றது கிடையாது. நான் இதுல எதுல ஒப்பிட்டு பாக்குறோம்னா, அதே இது ஈழ பிரச்சனையும் அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் அவர் மொழியில அவர் பாணியில, அது அவர் கருத்து, அது அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி அவர் வெளிப்படுத்துற இந்த நிலைப்பாடுங்கிறது அவரை ஒரு பெரிய ஹீரோயிசம் மாட்டு காட்டு. இப்படித்தான் அவர் 2021 கமலஹாசன் அவர்களை விடவும் தினகரன் அவர்களை விட அதிக வாக்கெடுத்தாங்க. கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார். இன்னைக்கு கூட தக் லைஃப் இந்தியாவில் பெரிய ஒரு படமா வருது. மணிரத்னம் கமலஹாசன் அது உள்ள காம்பினேஷன், அதெல்லாம் தனி. அன்னைக்கும் அவரு பெரிய நட்சத்திர நடிகர் தான். கண்டிப்பா. அதே மாதிரி சார், இப்போ இந்த மே 18 முன்னிட்டு மதிமுக வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி இலங்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து இது பூர்த்தி செஞ்சாங்க. ஆனா மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்றும் கூட மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதையே கேட்டறியல. இலங்கை மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறார் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நியூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா சங்கர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்ப முள்ளிவாய்க்கால் தினத்தையொட்டி நாம் தமிழர் கட்சியினர் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அதாவது நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அது நாம் தமிழருக்கு ஆல்ரெடி இதற்கு முன்னாடி 2-3 போராட்டங்கள் பெரிய அளவுல நடந்தா மக்கள் திரள் அதிக அளவுல இருந்தது. இந்த இதுக்கும் மக்கள் திரள் அதிக அளவுல இருந்திருக்கு. இது நாம் தமிழருக்கு எந்த மாதிரியான முன்னேற்றத்தை கொடுக்கும் சார்? அதாவது என்னோட கணிப்புப்படி 2021ஆம் ஆண்டு இத்தகைய நிகழ்வு அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடத்தும் போது வந்த கூட்டத்தை விட 2.5 to 3 மடங்கு கூட்டம் வந்திருக்குது. எல்லா ஆட்களுமே சொந்த பணத்தை செலவு பண்ணி வந்தவங்க தான். சேர் தாண்டி மைதானத்தை தாண்டி அவங்களுக்கு கூட்டம் வெளியே நின்னாங்க. தரையில உட்கார்ந்து அவங்க பார்த்தாங்க. எல்லாமே கமிட்டட் கூட்டம். அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன், சீமான் இந்த 2 இதுலயுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தங்கள் சொந்த பணத்தை செலவழிச்சு வந்த கூட்டம். வேற எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் சொந்த பணத்தை செலவழிச்சு வர்றது கிடையாது. நான் இதுல எதுல ஒப்பிட்டு பாக்குறோம்னா, 21 சட்டமன்ற தேர்தலில் அவங்க 6.8% வாக்கெடுத்தாங்க. 6.8% வாக்கெடுக்கும் போது வந்த கூட்டத்தை விட இப்போ 2.5 to 3 மடங்கு கூட்டம், அதிக கூட்டம் வந்திருக்குது. அப்போ இது சீமானை பற்றிய டாக்குகள் பெருசா வர்றதும், சீமானை பற்றிய பேச்சுகள் பெருசா வர்றதும், சீமான் கூட்டணிக்கு போறாருங்கிற பற்றிய டாக்குகளும், சீமான் விஜய் ஒப்பீடும் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டியை, ஒரு பப்ளிசிட்டியை சீமானுக்கு கொடுத்துட்டு, அப்ப சீமான்கிறவர் யார், அவர் எதற்காக நிற்கிறாருங்கிறதுல அதுல ஈடுபாடு உள்ள ஜனங்கள் எல்லாமே பெரிய அளவுல குவிஞ்சிட்டாங்க. தெளிவாக அதுல சீமான் தன் நிலைப்பாட்டை சொல்லிட்டார். போரை நடத்தியது சிங்கள அரசு அல்ல, சோனியா காந்தி குடும்பம். போரை நடத்தியது சோனியா காந்தி குடும்பம். சோனியா காந்தி குடும்பம் நடத்திய போருக்கு துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் கருணாநிதி. வேடிக்கை பார்த்தது பாஜக, அதிமுக. அப்போ அவரோட அரசியல் நிலைப்பாடு ஈழ பிரச்சனையை மையமா வச்சு அவருடைய அரசியல் நிலைப்பாடு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, திராவிட கட்சிகளும் வேண்டாம், தேசிய கட்சிகளும் வேண்டாங்கிற நிலைப்பாட்டை அவர் தெளிவா எடுத்திருக்கிறார். இதைத்தான் அவர் எடுப்பாருன்னு மனச்சாட்சி உள்ள
அரசியல் விமர்சகர்களுக்கு நான் சொல்றேன், நான் ஒருத்தன் தான், ஆல்மோஸ்ட் நான் ஒருத்தன் தான் அவர் தனிச்சு போட்டியிடுவாருங்கிறத சொன்னேன். மற்ற எல்லாரும் தங்கள் ஆசையை சொன்னாங்க. அவர் அப்படி வந்துடணும், இப்படி வந்துடணும், இங்க கூட்டணி போயிடணும், அங்க கூட்டணி போயிடணுங்கிற கருத்தை சொன்னாங்க. என்னோட கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் அவர் நிலைப்பாடு தான், அவர் நிலைப்பாடு டே ஒன்ல இருந்து இதுதான் அவருக்கு நிலைப்பாடு. நான் கூட மோடி அவரை சிஎம்மா சொன்னா அது அவர் ஏற்றுக்கொள்வாருங்கிற கருத்தெல்லாம் நானே முன் வச்சேன். ஆனா அவர் நிலைப்பாடு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், ஏபிசிடி எதிர்ப்பு. ஏ ஃபார் ஏடிஎம்கே, பி ஃபார் பிஜேபி, சி ஃபார் காங்கிரஸ், டி ஃபார் டிஎம்கேங்கிறதா அவருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதித்தன்மையோட தெளிவா அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இது மத்திய அரசையும் மாநில அரசையும், மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய லீடராட்ட அவரை காட்டுச்சு. இப்போ இத்தகைய ஒரு சிறப்போட இருந்தவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் சி.வி. சண்முகம் ஐயா அவர்கள் தான். சி.வி. சண்முகம் ஜி என்னாலே பாராட்டப்பட்டவர். மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்ப்பவர் சி.வி. சண்முகம்னு தமிழ் மண்ணில் ஒரு பெரிய ஹீரோவா நான் போற்றி பாராட்டி மகிழ்ந்திருக்கேன். இதெல்லாம் வீடியோ போட்டு பார்த்தா தெரியும். ஆனா இன்னைக்கு அதே சி.வி. சண்முகத்தால மத்திய அரசை எதிர்த்து எந்த கருத்தையும் சொல்ல முடியல, நீட்டை பற்றி சொல்ல முடியல, எதுவுமே அவர் மத்திய அரசை எதிர்த்து அவரால் சொல்ல முடியாத அளவுக்கு எடப்பாடி தன் நிலைப்பாட்டை மாத்தினால சி.வி. சண்முகத்துக்கு மேஜி விழுந்துட்டு. எடப்பாடி தன் நிலைப்பாட்டை மாத்தினால சி.வி. சண்முகத்தை நான் ரொம்ப பெருசா புகழ்ந்தானே, எல்லாரும் பார்த்தா தெரியுமே. அத்தகைய புகழுக்கு காரணமான ஐயா சி.வி. சண்முகம் இன்னைக்கு அந்த பெருமையில இருந்து நழுவி போயிட்டாரு. ஆனா சீமானுக்கு போல்டா நிற்கிறாரியா, மத்திய அரசு மாநில எதிர்க்கிறாரு. ஏற்கனவே ஆண்ட மத்திய ஆட்சி ஆண்ட காங்கிரஸையும் மாநிலத்தை ஆண்ட அதிமுக எதிர்க்கிறாருன்னு ஒரு பெரிய ஹீரோயிசமும் ஹீரோ இமேஜும் கிடைக்குது. இதுதான் சீமானுக்கு லாபம். நீங்க கூட்டணி அவர் நினைச்சா 500 கோடிக்கு கூட்டணிக்கு போறாருன்னு சூர்யா வெற்றி கொண்ட இல்ல திருச்சி சூர்யா வெற்றி கொண்டான் வேற, அவரு திமுக உள்ள சகோதரர். திருச்சி சூர்யா இந்த சகோதரர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவரு தெளிவா தனித்துதான் போட்டிடுவேன்னு சொல்லிட்டாரு. தெளிவா தனிச்சுன்னு சொல்ற மட்டுமில்ல, சிந்து நதி நீர் அதை தடுத்திருக்க கூடாது, வார் அக்க போறலாம் சொல்லி எடுத்து அவரு தன்னோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துறாரு. அதே இது ஈழ பிரச்சனையும் அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் அவர் மொழியில அவர் பாணியில அது அவர் கருத்து அதை அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி அவர் வெளிப்படுத்துற இந்த நிலைப்பாடுங்கிறது அவரை ஒரு பெரிய ஹீரோயிசமாட்டு காட்டுது. இப்படித்தான் அவர் 2021 கமலஹாசன் அவர்களை விடவும் தினகரன் அவர்களை விட அதிக வாக்கெடுத்தாங்க. கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார். இன்னைக்கு கூட தக் லைஃப் இந்தியாவில் பெரிய ஒரு படமா வருது. மணிரத்னம் கமலஹாசன் அது உள்ள காம்பினேஷன் அதெல்லாம் தனி. அன்னைக்கும் அவரு பெரிய நட்சத்திர நடிகர் தான். அவரு விக்ரம் படமும் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் படமா தான் அந்த ஆண்டுல அதிக வசூல் பெற்ற படமாட்டு கமலஹாசன் லோகேஷ் கனகராஜ் அந்த அரசியல் களத்துல இருக்கும்போது அவர் பெரிய லெவல்ல தான் அவர் இருந்தாரு. இன்னும் அவருக்கு இன்னும் பெரிய வரலாறு உண்டு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு 39 கேண்டிடேட் போட முடியாம அதுக்கு தகுதியற்றவராட்டு இருக்கும்போது கமலஹாசன் 39 கேண்டிடேட் போட்டவர். விஸ்வரூபம் படத்துல ஜெயலலிதாவை இறங்கி கமலஹாசனுக்காக பிரஸ் மீட் கொடுக்க அளவு செய்தவர். விஜய் கெஞ்சினார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அந்த கமலஹாசன் பெரிய ஆளு. ஆனா அவர் 214 கேண்டிடேட் போடல. அதே மாதிரி டிடிவி தினகரன் ஆர்கேனால ரெட்டலையும் உதயசூரியனையும் வீழ்த்தினவர். அவர் 214 கேண்டிடேட் போடல. சீமான் 214 கேண்டிடேட் போட்டதுனாலதான் இந்த அளவுக்கு 6.8% வாக்கு 2021 வந்தார். அதை விட இன்னைக்கு 2.3 மடங்கு கூட்டம் அவருக்கு வருதுன்னா விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டார். விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு அச்சப்பட்டு களத்தை விட்டு ஒதுங்கிட்டாரு. பன்னகரத்துல 3வது போன மாதிரி ரெட்டரை 3வது பேருமான்னு அவர் களத்தை விட்டு விலகிட்டாரு. சீமான் களத்துக்குள்ள நின்னாரு. அதே மாதிரி ஈரோடு கிழக்குல செந்தில் பாலாஜி போன்றவங்க உள்ள நுழைஞ்சு அதிரடி பண்ணி டெபாசிட் வழக்கு வச்சிருவாங்களோ நமக்கும் சீமானுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் பேருமானு அவர் களத்தை விட்டு விலகிட்டாரு. இதுதான் சீமானை இன்னைக்கு பெரிய ஹீரோவாட்டு வளர்த்து விட்டு இருக்குது. அதே மாதிரி விக்கிரவாண்டியில டாக்டர் ஐயாவை நம்பி களத்துக்குள்ள நின்று பெரிய ஸ்டாரா நின்ன அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு 29% வாக்களை எடுத்தவர்.
ஈரோடு கிழக்குக்குள்ள அவரால் நிற்க முடியல. அண்ணாமலை நிற்க முடியாம போனது காரணம் பிஜேபியில் உள்ள உள்கட்சி மோதல்கள், அதுதான் காரணம். அதுல 18% பிஜேபி வாக்குக்கும் சீமான தலைவராக்கி விட்டுட்டாங்க. சோ சீமான் இந்த பிளஸ் எல்லாம் தனக்கு கிடைச்சதும் அதுல அவரு பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணினார். எனக்கு அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். அவர் அந்த ஒரு நிலைப்பாட்டை தெளிவா எடுத்துட்டாரு. எடுத்து இன்னைக்கு 4 கட்சி எடுத்து இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் இன்னைக்கு 2 தலைவர் தான் இருக்காங்க. ஒருத்தர் மு க ஸ்டாலின், அவர் என்னோட பார்வையில் அவர் 48% வாக்குகள் 2024 வருவார் நான் சொன்னேன். 35 இடங்கள் ஜெயிப்பாரு, 4 இடங்கள்ல போட்டின்னு சொன்னேன். அவர் இன்னைக்கு அதே கூட்டணி இன்டாக்டா வச்சுட்டு வைப்பாரு, ஜோதி பாசு மாதிரி வைப்பாருன்னு கூட்டணி அப்படியே வச்சிருக்கிறாரு. என் கணக்குப்படி அவரு 45% வாக்கு எடுப்பாருன்னா என்னோட கணக்காட்டே நான் சொல்றேன். இது 2024 நான் என்ன சொன்னேன், மதிப்புக்குரிய மற்ற சகோதரர்கள் ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னாரு, வெப்புலையும் சூப்பர் ஸ்டார் என் சகோதரர் சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு, மதிப்புக்குரிய நண்பர் JVC சிறராம் என்ன சொன்னார். ஒவ்வொருத்தரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவங்க, அது வேற விஷயம். என்ன கருத்தை சொன்னாங்க 24ங்கிறத நீங்க சீர்தூதி பாருங்க. அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி 24 என்ன கருத்தை சொன்னாருங்கன்னு சீர்தூதி பாருங்க. நான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கன்சிஸ்டண்டா இருக்கிறதுனால மு க ஸ்டாலினால சுமார் 45% வாக்குகள் இப்ப இருக்க அணியை வச்சு அவரால் எடுக்க முடியுங்கிறது என்னோட கணிப்பா சொல்றேன். சீமான் 8% வருவாருன்னு 2024 நான் மட்டும்தான் சொன்னேன். ஐயா சுமன் ஸ்ரீராமன் இது 4 முறை போட்டி, 4வது போயிட்டாரு, 4வது போனவர் 2% தான் வருவாருன்னு சுமன் ஸ்ரீராமன் ஐயா சொன்னாரு. மிகப்பெரிய வெர்சடைல் ஜீனியஸ். அவர் 2% சொன்னது இன்னைக்கும் ஊடகங்கள்ல இருக்குது. அதே மாதிரி 4% தான் வருவாருன்னு இவர் குபேந்திரன் நண்பர் சொன்னாரு. கண்டிப்பா மக்களவை தேர்தல் குறையும்னு சொன்னாங்க. அவர் மக்களவை தேர்தலே கூடி சாதனை படைச்சிட்டாரு. அப்ப மக்களவை தேர்தலே சாதனை படைச்சவர் அதே நிலைப்பாட்டை 2026 தொடரும் போது எடப்பாடி பழனிசாமியால் அந்த நிலைப்பாட்டை தொடர முடியாத சூழ்நிலையில அவர் நிலையற்ற ஒரு தன்மை கொண்டவர், மாறி மாறி முடிவு பேசக்கூடியவர், எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. அவரும் சீமானும் பாஜகவும் வேண்டாம் காங்கிரசும் வேண்டாம்னு சொன்னாங்க. அவர் நான் மம்தா பானர்ஜி மாதிரி, நவீன் பட்நாயக் மாதிரி, ஜெகன் ரெட்டி மாதிரின்னு பெருமையா பேசினாரு. ஆனா ஒரு நிலைப்பாட்டுல இருந்து பல்ட்டி அடிச்சு மாறிட்டாரு. பச்சவண்டி மாறி எடப்பாடி பழனிசாமி, நிறம் மாறி, கலர் மாறி போயிட்டாரு. சீமான் சொன்ன முடிவுல தெளிவா நின்று எதுக்குறாருன்னு சொல்லும் போது மக்கள் மத்தியில சீமான் தாயா லீடர், நம்பகத்தன்மையான லீடர்யா, சொன்ன கருத்துல நிப்பாயா. எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர், நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாருங்கிறதுல மக்கள் மட்டத்துக்குள்ள அது போகுது. அதே மாதிரி எல்லா தேர்தலும் நிற்பாரு, 214 நிற்பாருங்கிறது சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுக்கும். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி சார், இப்போ இந்த மே 18 முன்னிட்டு மதிமுக வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி இலங்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து இது பூர்த்தி செஞ்சாங்க. ஆனா மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்றும் கூட மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதையே கேட்டறியல. இலங்கை மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறார் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுல பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூ வருது பிருந்தா சங்கர். அதுல சீமான் ரெண்டு மத்திய அரசையும் அடிக்கிறாரு. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ இன்னைக்குள்ள பாஜக அரசை அடிக்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணியில இருந்து அவங்க வெற்றி பெற்றனால காங்கிரஸை பற்றி பேசல. இதுதான் யதார்த்த அரசியல்.